வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குலோப் ஜாம் எப்படி சேர்த்து பார்க்கலாம். ஸ்வீட் இல்லாத கோவா. குலோப் ஜாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸ்வீட் இல்லாத கோவாவில் செய்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ கோவா எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா 150 கிராம், சோடா மாவு 2 கிராம், இது நெய் 1 ஸ்பூன் போட்டுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணுது. தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கங்க அந்த மாவுக்கு. நல்லா மாலிஷ் பண்ணிக்க கோவா மாவை. கோவா மாவு நல்லா மாலிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம குலோப் ஜாம் என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் உண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ 10 பீஸ் உண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் சைனிங்காக உண்டை பிடிச்சிங்க. நல்லா சைனிங்காக உண்டை பிடிச்சிங்க. இப்போ டோட்டலாக 70 பீஸ் வந்துருக்குது. இப்போ நம்ம அதை ப்ரே பண்ணலாம் ஆயிலில். ஆயில் 1 லிட்டர் ஊற்றிக்கிறேன் அதில் ப்ரே பண்ணுறதுக்கு. ஆயில் பற்ற வச்சாச்சு, நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் போடலாம். எண்ணெய் பொரியுது. ஒரு பீஸ் போட்டு பாருங்க ஃபஸ்ட்டு. மேலே வந்துடுச்சு. எல்லாத்தையும் போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் போடணும். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுங்க. அப்படியே ஆயில் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டுங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது போடணும். போட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். எல்லாம் மேலே வந்துச்சு. இப்போ ஸ்லோ ஃபயரில் பற்ற வச்சு விடுங்க. கடாய் ஃபுல்லாக இருக்கிறதால கிண்ட முடியாது. அடுத்த வாட்டி போடும்போது கம்மியாக போட்டுங்க. பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதை.
அடுத்த இதை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுங்க. நிறையா இருக்குது. நிறையா இருக்கும்போது சரியாக மாட்டேங்குது, கிண்ட முடியல. அதனால் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். முன்னாடி ஃபுல்லாக வந்து சரியாக கிண்டி விட முடியல. பாருங்க, ரைட்டாக கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. அது போடும்போது சைஸ் பெருசாகுது. பெருசாகும்போது இடம் பத்தாமல் போயிடும். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க. ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஜீரா காசிக்கலாம். ஒன்றரை கிலோ சர்க்கரை போடுறேன். 70 பீஸுக்கு 1.5 கிலோ சர்க்கரை போதும். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன் 1.5 கிலோவுக்கு. ஏலக்காய் தூள் போட்டுங்க. நீங்கள் மாவு பிணைப்பது கூட போடலாம். நான் மாவு பிணைப்பது போடல, அதனால் இப்போ போடுறேன் ஏலக்காய். ஜீரா கொதிக்குது. சர்க்கரை பாவு திக்காக இருந்துச்சுன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இது ரெடி ஆச்சு பாருங்கள், போதும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு குலோப் ஜாம் போட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்து சாப்பிடலாம். நம்ம குலோப் ஜாம் ரெடி, எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள்.